அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அதாவது நம்மட்ட இருக்கக்கூடிய பயன்படுத்திய வஸ்திரங்கள் அதிக அளவுல இருந்து அது உபயோகத்துக்கு இல்லாம இருக்கு. அது இல்லாதவங்களுக்கு தானம் குடுத்து, அவங்களோட மானத்த காக்கதும், அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு அது அது இயல்பானதாக அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாரி கிடைக்கி. நம்ம குடுக்கறது வந்து நமக்கு ஆகாத விஷயங்கள் அவங்களுக்கு பொக்கிஷம் மாரி தெரியுது. அதனால அவங்களும் ஒரு மன மகிழ்ச்சி அடைறாங்க. ஆனா, இதுக்கு இடையில வந்து ஆன்மீக விஷயங்கள்ல என்ன சொல்லுதாங்க அப்டின்னா, நம்ம உடுத்தி இருக்கிற வஸ்திரங்கள அடுத்தவங்களுக்கு குடுக்கக்கூடாது அப்டின்னு ஒரு விஷயம் சொல்லுதாங்க. அது அது ஒண்ணு இருக்கு. இன்னும் மாற்று நிலைகளுக்கு அந்த ஆடைகளை பயன்படுத்தி, அதாவது இந்த 2ஆம் கட்ட, இந்த 3ஆம் கட்ட நிலையை செய்தவங்க அதில உள்ள நூல எடுத்து, அத எடுத்து அது மாரி விஷயங்களுக்கு பயன்படுத்திர்றாங்க ஆடைகளை. அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு வேற அதில கலந்திருக்கு. இப்படி விஷயங்கள் அது சம்மந்தமா அந்த விஷயங்கள் அப்படி இருந்தாலும், நம்ம கெட்ன வஸ்திரத்த அடுத்தவங்களுக்கு குடுக்கலாமா? அதனால எது நமக்கு அவங்க ஒரு வினைகள் எதுவும் வந்து நம்மள வந்து சாடுமா? அவங்களோட எண்ண அலைகள் நம்மட்ட வருமா? அப்படிங்கிற விஷயத்த நுட்பமா அகத்திய பெருமான்ட்ட இருந்து கேட்டுக்கிட்ட எல்லார் சார்பாகவும் அந்த வினாவ வந்து அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்கின்றோம். தான் அறிந்தவை, கற்றவை, கேட்டவை, உணர்ந்தவை, உணர்த்தப்பட்டவை, அனைத்து விதமான ஒரு வாய் அல்ல, அது பல்வேறு திருவாய்களின் மூலமாக கூறப்பட்டு, உரைக்கப்பட்டு, உணர்த்தப்பட்டு, அது பல்வேறு செவிகளுக்குள் சென்று அது அமிழ்த்தப்பட்டு, அமிழ்த்த நிலைகள், அமிழ்ந்திருக்கின்ற நிலைகள் உரைகளாக வெளிவருகின்ற பொழுது அது மாற்றம் கொண்டு மாற்றம் கொண்டு பெருமாற்றம் கொண்டு வருகின்ற நிலைதல் இகலோகத்தில் நடந்து வருவது என்பது யாவரும் அறிந்த ஓர் நிலை. இச்சிவகூரை தலத்தில் உரைக்கின்ற உரை ஆன்மீக உரையாக இருந்த பொழுதும், அது பல்வேறு காத மைல் தூரங்களுக்கு சென்று இவர்கள் உரைக்கின்ற பொழுது அதில் வருகின்ற ஒரு வார்த்தை பிசகு இருந்ததென்றால் இதன் அர்த்தம் மாறிவிடும், அர்த்த நிலைகள் மாறிவிடும். அகத்தியன் உரைக்கின்றான் என்று கூறுவதற்கு பதிலாக அகத்தியன் உதைக்கின்றான் என்று கூறிவிட்டால் அதன் அர்த்தம் என்னவென்று சித்தனே புரியும். அகத்தியன் உரைப்பதும் ஆசிதான், அகத்தியன் உதைப்பதும் ஆசிதான் என்று உணர்ந்தவர்கள் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்வார்கள். இங்கு அகத்தியன் உதைத்து அனுப்புகின்றான், இச்சபைக்கு எப்படி செல்வது என்று கேட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு நிலையும் உண்டு சித்தனே. அவ்வாறு உதைபடுகின்ற சீடர்கள் உதைக்கின்ற சித்தர்களிடம் அடி வாங்கி அவர்களிடம் வசைபாடு வாங்கி அதனை ஆசியாகவும் ஏற்றுக்கொண்டு வருகின்ற இத்தகைய இகலோக சூழல் தனிலே யாம் உரைத்தவாறு ஒவ்வொரு உரை நாடு நகரம் ஆழி தாண்டி செல்கின்ற பொழுது பல்வேறு விதமான பொருள்களுக்குள் அது அகப்பட்டு பொருள் மாறி உரைக்கப்பட்ட உரை மாறி உரையின் பொருள் மாறி செல்வது என்பது இகலோகத்தில் நடந்து வரும் ஓர் நிலை. அந்நிலைகளால் அவரவர்கள் அறிந்தவை, கேட்டவை, கூறியவை, நீர் கூறியதை இவர் கேட்டு, இவர் கூறியதை பிறர் கேட்டு, கேட்டு கேட்டு அந்நிலை கெட்டு கெட்டு அது கேட்ட நிகழ்வாய் சென்று அங்கு அமர்கின்ற பொழுது அது வேறு ஒரு வடிவம் பெற்று அத்தகைய விஷயங்கள் பரவி வருகின்ற நிகழோகத்தில் சித்தனே. அவ்வாறு நடந்து வரும் சூழல் தனில் தான் பயன்படுத்திய ஆடைகள், தான் பயன்படுத்திய ஆடைகள் அது வஸ்திரங்கள் அல்ல. வஸ்திரங்கள் இறை அணிவதே வஸ்திரங்கள். இறை அணிகின்ற ஒன்றே வஸ்திரம் என்று பொருள்படும். நாம் எல்லாம் இகலோகத்தில் உழன்று பிறண்டு இகலோக நிலைக்குள் சென்று ஆழ்ந்து அதனை உற்று நோக்கி அதனோடு பின்னி பிணைந்து
இன்னும் கூறுவதென்றால் கடை நிலைக்கும் சென்று உழல்கின்ற மானிடர்கள் நாம் எல்லாம். நாம் உடுத்துவது வெறும் ஆடைகளே. இவ் ஆடைகளை எவருக்கு பகிர்கின்ற பொழுதும் எத்தகைய மாறுபாடு நிலைகளும் ஏற்படுவது அல்ல சித்தனே. இகலோகத்தில் உழன்று வருகின்ற மானிடர்கள் ஆடைகளை பகிர்ந்து கொள்வதால் எத்தகைய இடர்பாடும் இடையூறும் எவருக்கும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது ஓர் நிலை. இகலோகத்தில் கடை கோடியில் உழன்று வருகின்ற மானிடன் பயன்படுத்துகின்ற ஆடைகள் அவன் வழங்குகிறதுக்குரிய அர்த்தம் இது. ஆனால் மானிட நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு இச்சபை நோக்கி வந்து அமர்ந்தோர்கள் போல் இச்சபை நோக்கி வந்து அமர்ந்தவர்களில் இறை நிலையை உண்மை உணர் நிலையில் உணர்ந்து இறை என்பவன் யார், எங்கு இருக்கின்றான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான், எவரை நோக்கி கொண்டிருக்கின்றான், எத்தகைய அலுவல்களை புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதனை நீர் உரைத்தவாறு வினாக்கள் உள்ளதா என்று உரைத்த பொழுது வினாக்கள் இல்லாமல் இறை இங்குதான் அமர்ந்திருக்கின்றார், இறை இங்கு அமர்ந்தவன் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொருவருக்குள்ளும் என்று நினைந்தவர்கள் போல் உணர்ந்து அமர்ந்து கொண்டு சிவம் அகத்தியனுக்குள் இருக்கின்றார், சிவம் சிவசபை ஆசானுக்குள் இருக்கின்றார், சிவம் கொங்கு மண்டல சீடனுடைய திரேகத்தில் அமர்ந்திருக்கின்றார், இது போன்று அரசபாண்டி என்னும் நாமம் கொண்ட சீடன் தேகத்தில் அமர்ந்திருக்கின்றார். இச்சபை நாடி வந்திருக்கின்ற அத்துணை சீடர்களும் அவரவர்கள் தேகத்திற்குள் சிவம் அமர்ந்திருக்கின்றார் என்று உணர்கின்ற ஓர் உயர்நிலை உள்ளதே. அவ்வாறு உயர்நிலைக்கு சென்றவர்கள் சித்த நிலை நோக்கி பயணப்படுவதற்கு எத்தனிக்கின்றார்கள். அவ்வாறு சித்த நிலை நோக்கி அறிவு சான்று ஆன்று நிலை நோக்கி சிவநிலை நோக்கி பயணப்பட்டு எம்மை சிவமாய் அமர்ந்து தவம் மேற்கொண்டு அற்புதமாய் ஒருவன் சிவமாய் வாழ்ந்து வருகின்றான் என்றால் அவனுடைய ஆடைகள் வஸ்திரம் என்று கணக்கிடப்படும். இது போன்று அற்புதமாக அகத்தியன் கூறிய அத்தகைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு உடுத்துகின்ற அத்தகைய ஆடைகள் வஸ்திரமாக அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அது இறை உடுத்தினாலும் ஒன்றுதான், இறை உள்ளுக்குள் இருக்கின்றார் என்று உணர்ந்துள்ள சித்தன் உடுத்தினாலும் ஒன்றுதான் சித்தனே என்று அகத்தியன் உரைத்து இதுபோன்று ஆடைகளை தருகின்ற பொழுது, வஸ்திரங்களை தாரை வார்க்கின்ற பொழுது நல் நீரால் அதனை சுத்தம் செய்து, நல் நீரால் அதனை கழுவி சுத்தம் செய்து, நீர் உடுத்தி இருக்கக்கூடிய சரீர பஞ்சபூத பிரபஞ்ச ஆற்றல் அதனோடு ஒன்றாக கலந்திருக்கும். அது அவ்வாறு கலந்திருக்கின்ற பொழுது மாற்றான் ஒருவனுக்கு வழங்குகின்ற பொழுது, இறைநிலை இல்லாது எவரோ ஒருவர் அதனை அணிந்து கொள்ள வழங்குகின்ற பொழுது அத்தகைய ஆடைதனை வஸ்திரம் தனை சுத்தம் செய்து வழங்குவதில் எத்தகைய இடர்பாடும் இல்லை என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். யாம் அவ்வாறு சுத்தம் செய்யாது வழங்கப்படுபவர்கள் யாராக இருக்கலாம் தெரியுமா சித்தனே சீடர்களே? சித்த நிலையில் இருக்கும் சிவநிலை கண்ட சித்தன் பெருமகா இறையாளன் அவ் ஆடைதனை சுத்தம் செய்யாது வழங்குவது யாராக இருக்கலாம் என்றால் அவனை அடிபணிந்து சரணாகதியோடு அவனே இறை, அவனே சிவன், அவனே திருமுருகன் பரந்தாமன் என்று அவன் அடிநிலை மாறாது அவனை பின்தொடர்ந்து செல்கின்றானே, அவனிடத்தில் அத்தகைய வஸ்திரங்களை சுத்தம் செய்யாது வழங்கிடினும் எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அது எத்தகைய விளைவுதனை ஏற்படுத்தும்? சித்தனிடம் இருந்து அத்துணை ஆற்றலையும் அத்தகைய வஸ்திரத்தின் மூலமாக சீடன் கொன்று செல்வது விடுவது இல்லை. அதனை பத்திரமாக சிவம் அணிந்த வஸ்திரமாய், திருமுருகன் அணிந்த வஸ்திரமாய், இறை பிரபஞ்ச மகா ஆற்றல் அணிந்திருந்த வஸ்திரமாய் அதை அவன் பத்திரமாக பாதுகாத்து வைப்பானே தவிர அவன் அதை சரீரத்தில் உடுத்துவதற்கு ஒரு நாளும் அவன் உள்ளம் இடம் கொடுக்காது என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அதனை உடுத்துவதற்கு தகுதி எமக்கு இல்லை என்று அவன் பத்திரமாக தன்னுடைய பூஜை அறைதனில் தன்னுடைய பெட்டகத்தில் வைத்து பேலைகளில் வைத்து அவன் பாதுகாப்பானே தவிர அது அவனுடைய மனநிலை அவ்வாறு பாதுகாப்பான். இது ஒன்றும் குறையில்லை என்றும் அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு மானிடர்கள் ஆடைகளை வழங்குகின்ற பொழுது அது எவருக்கோ மானத்தை மறைக்கின்ற ஓரிடத்தில் அவனுடைய மானத்தை மறைக்கின்ற நிலைப்பாட்டிற்கு உகந்தபடியால் அவ் ஆடைகளை வழங்குவதில் எத்தகைய குறைபாடும் இல்லை என்று அகத்தியன் யாம் தெரிவித்து
அது சுத்தம் செய்து அழகு பெற அதனை உளர வைத்து ஆற்றலாக மடிதலிட்டு அவனிடம் வழங்குகின்ற பொழுது அவன் உள்ளம் அடைகின்றது அற்புதமான அத்தகைய ஆனந்தம். புத்தாடை பெறுவதில் கூட இல்லாத ஆனந்தத்தினை ஒருவனிடமிருந்து பெறுகின்ற பொழுது அவன் அடைகின்றானே ஆனந்தம், ஆனந்தமே பெரிய தான தர்ம கைங்கரியம் என்று அகத்தியன் யாம் உரைத்து அற்புதமாய் இத்தகைய தானங்கள் வழங்குவதில் தடையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம். திருவடி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். அகத்தியமே ஜெயம்.